திருநீரை உன் தங்கச்சிக்கு வச்சு விடு. து! இந்த எலுமிச்சம்பழம் விரதம் முடிக்கிற வரைக்கும் கையில வச்சுக்க. து! ஓ, அம்பட்டு விவரம் எல்லாம் சொல்லிருக்காரு அந்த சடாமுடி சாமி. ஆமாக்கா, ஆ. தீவிரமான விரதம்க்கா. சூரிய உதிச்ச பிறகு பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதாம், எச்ச கூட முழுங்க கூடாதாமே. உடம்பு கிடம்பு சரியில்லாம போச்சுன்னா மருந்து மாத்திரை எதுவும் சாப்பிடக்கூடாதான். எக்கச்சக்க கண்டிஷன் போட்டிருக்காரு. அட்ரா சக்க தொக்கு மாதிரி ஒரு விஷயத்த அவங்களே அப்படியே தூக்கி உன் கையில கொடுத்துருக்காங்களே. இத வச்சு நீ என்னென்னமோ செய்யலாம்ல. அவன் முறையா விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியும் அவன் விரதத்தை முறிக்க வச்சே தீருவன்க்கா. அக்கா, இப்பதான்க்கா எனக்கு வேலை செய்யறதுக்கே நேரம் வந்து. ஏங்க, இன்னைக்கு தேவையானது எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன். அடுத்த 2 நாளைக்கு நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். சாப்பாடு ஏதாவது வேணும்னா வெளியே பாத்துக்கங்க. ஏடி, இப்ப என்னத்துக்கு இங்க என்னைய பட்டினி போட்டுட்டு நீ அந்த வெறும்பைய வீட்டுக்கு போகுத? சம்முவ விரதம் இருக்காம்ல, கூட இருக்க வேணாமா? கோட்டிக்காரியா இருக்க. ஏடி, அவன் விரதம் இருந்தா முடிக்கிறப்ப போனா பத்தாதா? இத பாருங்க, யாரு தடுத்தாலும் நான் போய் தான் தீருவேன். எப்போ அம்மா இங்க இருந்து என்ன செய்ய போகுது? உனக்கு வடிச்சு கொட்டதுக்காக அம்மா சந்தோஷத்தை வேணுமா? ஏன் கூட இருக்குல்ல தண்டச்சோறு, அதை சமைக்க சொல்லி 2 நாள் சாப்பிடு. எல சோடா புட்டி, யாரால தண்டை சோறுங்கிற? இல்ல, இன்னும் மோசமான வார்த்தையில சொல்லிருக்கணும். என்னத்த பண்ண, மனசு வரல. போவியா? வாமா போலாம். சரி வா. ஏடி பாக்யா, நீ போக கூடாது. ஏன் ஏன் போக கூடாது? நான் அப்படிதான் போவேன். என்ன செய்வீங்க? கைய கால உடைச்சு போடுவீங்களோ? எங்க செய்யுங்க பாப்போம். மா, உன் மேல கைய வச்சா நான் ஓடி போய் கொதிக்கிற தண்ணியை எடுத்துட்டு வந்து இந்த ஆளு மூஞ்சி மேல ஊத்திட மாட்டேன். ஒத்த ஓட்டு வேண்டாம் வேண்டாம், என் பொறுமையை தயவு செய்து சோதிக்காத. பாக்யம், சொன்னா கேளு. இப்ப எதுக்காக இந்த வெட்டி கொண்டாட்டம்? இது கொண்டாட்டமா? எங்க எசக்கி உண்டா இருக்காங்க. உங்க பேர குழந்தைய அவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. அந்த குழந்தைக்காக சம்முவோ பட்னி கிடக்க போதான். கூட மாட உதவி செய்ய நான் போக கூடாதா? சும்மா வாமா, இந்த ஆள் என்னத்த செய்யறான்னு நான் பாக்குறேன். சிவபாலா, நீ வாலே போவோம். பாரு, இவளுக்கு எம்புட்டு திமிரு இருக்கு பாத்தியால. அப்படித்தான் போவேன்னு தின்னக்கமா போறா பத்தியா? அக்கா, விடுக்கா அவ கிடக்கா. நீ நம்ம அடுத்த பிளான போட்டாகணும்க்கா. இப்ப அதுக்குள்ள அடுத்த பிளான போடணுமா ஐயா? ஆமல, என்ன இந்த வீட்டோட வாரிசு அந்த இசக்கி வயித்துல பிறக்க கூடாது. அவளை பிள்ளை பெத்துக்க விடக்கூடாதுக்கா. அதுதான் நம்மளோட அடுத்த திட்டம். சரி, அதுக்கு இப்ப நீ என்ன செய்ய போகுத? வேற என்ன, அந்த கர்ப்பத்தை கலைச்சிடுவேன். அதான் ஏற்கனவே நான் சொல்லி பெருசா பயமுறுத்தி வச்சிருக்கேன்ல. அந்த குடும்பத்துல எந்த பொம்பளைக்கும் முத குழந்தை வயத்துல தங்காதுன்னு. இலே சவுந்தரம், ஆனா அவங்க கூட பரணியில இருக்கா. நீதான் கருச்சதவுக்கு ஏற்பாடு பண்ணன்னு அவ சும்மா சர்வ சாதாரணமா கண்டுபிடிச்சிருவா. மாட்டிக்கிட்டேன்னு வையி, சமூகம் மட்டும் இல்ல, உன் மவன் முத்து பாண்டியும் சேர்த்து கொலையே பண்ணி விட்டுருவான். ஆமா, அம்பட்டுதான் சொல்லுவேன் நானு. ஐயோ அக்கா, அதுக்காகத்தானே நான் இப்படி ஒரு விவகாரத்தை கிளப்பி விட்டுருக்கேன். அக்கா, இவன் விரதம் முடியறதுக்குள்ளார நம்ம வேலைய காட்டிறனக்கா. நீ என்னல சொல்லுத? கொட்டி கொத்த மாதிரி அப்படிலாம் செஞ்சிடக்கூடாது. ஏன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவ கருவை கலைச்சு விட்டது நீதான்னு அவங்க யாரும் சந்தேகப்பட்ட கூடாதுல்ல. பழி பூரா அந்த விரதத்து மேலதான் விழணும். அந்த மாதிரி வேலையை நீ பாருல. ஏதா ஐயா தான் அப்பப்ப பொடி வச்சு பேசுவாங்க. இப்ப நீங்களும் ஆரம்பிச்சிட்டீல, புரியற மாதிரி சொல்லுங்க. சனியா, நம்ம சவுந்தரம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த வெறும் பைய விரதத்தை எப்படியாவது இவன் கலைச்சு விட்டுறணும். கலைச்சு விட்டா அடுத்து அந்த குழந்தை கலையிறப்போ சண்முகம் சரியா விரதத்தை கடைபிடிக்கல, அதனாலதான் அந்த குழந்தைக்கு அப்படி ஆயிடுச்சு, தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு ஒரேடியா அப்படியே தூக்கி போட்டுடலாம்ல பழிய.
எப்படி என்ன நான் சொல்றது? அக்கா இந்த தடவை பார்த்தா எனக்கு முன்னாடி சரியா ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. ஆ, உனக்கு மூளை இருக்குக்கா? ஏல அது மட்டும் இல்லல்ல, சண்முகம் சரியா விரதத்தை கடைபிடிக்கல. என் மருமகளுக்கும் பேர குழந்தைங்களுக்கும் அங்க சரியான பாதுகாப்பு இல்ல. இசக்கிய மரியாதையா அனுப்பி வைங்க. உன் மவனையும் இசக்கியையும் இங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வந்துடலாம்ல. சூப்பர்க்கா, தொக்கு மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்க. சூப்பர்க்கா. ஆ, ஆக ஆ, அந்த சம்மத்தோட விரதம் முறியணும். அவன் முழுசா விரதம் இருந்து கோயிலுக்கு காவடி தூக்கிடக் கூடாது. அப்படித்தானே? அதேதான் அதேதான். அதுக்கு நீ என்ன வேலையை பார்க்கணுமோ அதை மட்டும் பாருல போ. ஐயா, நான் என்ன வேலை பார்க்கணும்னு முன்னாடியே சொல்லிடுங்க. கடைசி நேரத்துல சொல்லி நான் ஏதாவது சொதப்பிட்டேன்னு என் மேல கோவப்படக்கூடாது. சொல்லுதேன்லே, சொல்லுதேன். நாம நிறைய செய்ய வேண்டியிருக்கு. இதுவரையில நான் கத்துக்கிட்ட வித்த முழுசையும் யூஸ் பண்ணி அந்த வெறும் பயலோட விரதத்தை எப்படி ஸ்டாப் பண்றேன்னு ஒவ்வொன்னா சொல்லுதேன். வெறும் பயலே, இந்த தடவை நீ என் முன்னாடி தோத்து போய் கதறிக்கிட்டு நிக்கத்தாலே போகுத. எதுக்கு தம்பிட்டு போலாம்? இம்பிட்ட எதுக்கு அத்தை? அண்ணன் கடையா வைக்க போகுது. ஏட்டி கோட்டிக்காரி, கண்ணு வைக்காதட்டி. அத்தான் 3 நாளைக்கும் வெறும் பழமா தானே சாப்பிடணும். அதுக்கு உடம்புல தெம்பு வேணாமா? ஏய் ஆமல, பகல் நேரத்துல பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாது பாத்துக்க. மா, என்னம்மா இதெல்லாம்? இதெல்லாம் உனக்கு எந்த டாக்டர் சொன்னாங்க? சடாமுடி டாக்டர். இது எங்க பிரச்சனை இல்ல, உனக்கு என்ன வந்துச்சு? சொன்னா கேட்க மாட்டேன். ஏதாவது ஆனதுக்கு அப்புறம் தான் அனுபவிப்பேன். அண்ணன், பச்சை தண்ணி கூட குடிக்காம இருப்பியா? இதெல்லாம் வேணான்னு. நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு மனசு ஒப்பாதுன்னு. இல்லை ஏன்னா உனக்காக பண்ணுதே, ஏன் மருமக பிள்ளைக்காக பண்ணுதே. இதை பத்தி நீ எதுவும் பேசாத. உனக்கு பிறக்க போற புள்ள நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமா பிறக்கணும். அதுக்கு நான் பொறுப்பு. அண்ணே, வேணும்னா நானும் உன் கூட சேர்ந்து விரதம் இருக்கவா? ம், ஐயோ நீயா? ஒருவேளை பட்னிய கூட நீ தாண்ட மாட்ட. இவ 3 நாள் சாப்பிடாம விரதம் இருக்க போகுதாலாம். மா, பிறக்க போறது என் புள்ள. சம்மு எதுக்காக கஷ்டப்படணும்? வேணா லீவ் போட்டு நான் விரதம் இருக்கட்டுமா? ஹெலே, சடாமுடி சாமி சொன்னதை மறந்துட்டியா? இதெல்லாம் அப்பனோட கடமை இல்ல, தாய் மாமன் செய்ய வேண்டிய விஷயம். ஆ, உங்க பேச்செல்லாம் கேட்டா எனக்கு தான் பைத்தியம் பிடிக்குது. வந்து வாச்சிருக்கு பாரு, ஒரே காட்டு மிராண்டி குடும்பம். ஹெட்டி, நீ பேசாம சும்மா இருக்க மாட்டியா? ஏத்தா, எங்களுக்கு யாருக்காவது உடம்புக்கு முடியலன்னா நீ வந்து வைத்தியம் பாக்குறீல்ல, நாங்க ஏதாவது மறுக்கிறோமா? நிறுத்தா, இது சாமி காரியம். செத்த நேரம் பேசாம இருத்தா. மா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார்ல. விரதத்தை எக்காரணத்து கொண்டும் பாதியிலே கைவிட்ட கூடாதுன்னு சொன்னார்ல. ஆமால, பாதியிலேயே விட்டா சாமி கோச்சுக்கிறோம். நடக்காத கெட்டதெல்லாம் நடக்கும்னு சொன்னாருல. அத்தை, விரதம் இருக்கிறது யாரு? எங்க அண்ணன் சண்முகம்ல. இடியே விழுந்தாலும் அம்பட்டு ஏன் உசுரே போனாலும் விரதத்தை கைவிடாது. அத்தை, அண்ணே எங்களுக்குன்னு வந்துட்டா எதையும் பார்க்காத அத்தை. நிச்சயமா எதுவா இருந்தாலும் செய்யும். ஏத்த அண்ணன் பாவம் 3 நாளா வெறும் பழமா சாப்பிட்டு பட்னி கிடக்க போகுது. பேசாம நாமளும் சமைக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் வெறும் பழமா சாப்பிட்டு அண்ணன் கூட விரதம் இருந்தா என்ன? ரத்னா, என்னத்துக்கு உனக்கு இந்த விஷ பறிச்ச? 3 நாள் சாப்பிடாம இருந்து எதுக்கு மயக்கம் போட்டு விழவா? அதானே, நீ மயக்கம் போட்டு விழுந்தா அவனுக்கு தானே விரதம் கெட்டு போவோம். நீ கொஞ்சம் பேசாம இரு. டே சண்முகம், இன்னும் கருவே சரியா புடிச்சிருக்காது. அதுக்குள்ள என்னடா ஆபத்து வரப்போகுது? இல்லை அப்பன் சொன்னது கேட்டல. உன் நம்பிக்கையில் நாங்க யாரும் தலையிட மாட்டோம். இது எங்க நம்பிக்கை.
விடு நாங்க பாத்துக்குதோம். கேட்டி நீ நம்பாட்டி போ, நாங்க நம்புதோம். விரதம் எடுக்க தான் போகுதோம். நடுவுல நீ வந்து வாயை திறக்காம இருந்தாலே போதும். அண்ணன் ஒரு டாக்டரா அவ சொல்றது சரிதானே? ஏட்டி நீ 5-6 கண்டியா யாரு பேசக்கூட சொல்லிவிட்டேன். எல்லாம் சம்பவம் நீ பாட்டுக்கு விரத தெரு மனசார எங்க அப்பா முருகனை வேண்டிட்டு காவடி எடு, அது போதும். நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல எது வந்தாலும் நான் பொறுப்பில்ல. ஓய், பெஸ்ட் ஆஃப் லக். ஏத்தா என்னத்தா சொல்லிட்டு போறா? அவ கிடக்குறா. சண்முகம், ஏலாம் உடம்புடி அவன் விரதம் இருக்க போறா, நீ என்னத்துல மூட்டையில கொண்டு வந்து வைக்க? ஏன்பா இது திருநீர் முட்டைப்பா. திருநீர் மூட்டையா? இல்லை அதுக்குன்ட்டு இம்புட்டா எதுக்கு வேலை எடுத்து போய் இம்புட்டு வாங்கிட்டு வந்திருக்க? ஏப்பா சண்முகம், சாமி என்ன சொல்லுச்சு? நெத்தியில திருநீர் உதிரவும் கூடாது குறையவும் கூடாதுன்னு சொல்லிச்சா? உதிர உதிர பூசிக்கிட்டே இருக்கணும்பா. போல பெரிய கட்டி शिमला वाले बहुत दिनों बाद मस्त वॉक किया मैं। Okay, good morning.
फाइनली एक बंदा है। ओके, हमें भी शिमला में। और भाई फाइनली कोई तो मिला भाई के साथ लाइव है। संजाली की ओर जा रहे हैं, अपना कुछ पर्सनल काम था जिसके लिए आए थे शिमला। अब 2 दिन इधर ही घूमने वाले हैं। मौसम बिल्कुल साफ हो गया है अपर शिमला में। अभी भी स्नोफॉल चलती हुई, और यहाँ देखिए मौसम हो गया बिल्कुल साफ। मस्त मौसम। ये देखिए ये पर्वतशिला देखिए, द्रोण पर्वत से गिरी थी वह शिला। जय श्री राम हनुमान जी को बना रखा है। वहाँ मस्त बना रखा है। बच्चे लोग चले साथ।
थोड़ी देर में पहुंचे संजौली की। और ये पहुंचे गवर्नमेंट कॉलेज संजौली। और